வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th 12th டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருக்கீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து உங்களுக்கு எந்த ஜாபுக்குமே எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 14,000 12,000 18,000 20,000 இது மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 1/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பெயர், உங்களோட தகப்பனார் ஆனது கணவர் பெயர், அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களோட கல்வி தகுதி என்ன, ஆதார் கார்டு நம்பர், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஸோ அதே மாதிரி டெம்பரரி அட்ரஸ், அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் இதெல்லாமே எழுதிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் அனுப்பணும். ஸோ அதே மாதிரி இதனோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் வந்து நகலுடன் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். தென் இதில் பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ டைமில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் பார்த்தீங்கன்னா சுய சான்றப்பம் எழுதி சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 31 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 18,000 சேலரி. நீங்கள் வந்து டிப்ளமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு வந்து 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 13,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபார்மசிஸ்ட். ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 14,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜுவாலஜி அல்லது வந்து பாட்னி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது 10th ஃபெயில் ஆகியிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 40 போஸ்டிங் வந்து இதில் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு அல்லது 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ், ஸோ அதே மாதிரி இது மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுனாலும் மாற்றுத்திறனாளி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் இது மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இதுதான். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், பி பிளாக், 3வது தள மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராணிப்பேட்டை மாவட்டம் 632403 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க.